Good morning, students. Today I am going to start the topic do while statement. Okay, previous video already explained about while statement, so that is entry controlled loop. Now we want to see about exit controlled loop. Okay, so do while loop is a exit control loop. So this will execute the code block once before checking if the condition is true. Okay, first to understand what is the definition, otherwise how can activate the loop. The loop is, that means the do while loop is execute the code of block once before checking if the condition is true. Then it will repeat the loop as long as the condition is true. Okay, first to understand the concept about do while statement. Okay, so do while loop அப்படிங்கிறது வந்து exit controlled loop. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, first while loop அப்படிங்கிறது while of condition, then after it is followed by body of the loop. Okay, can you remember about that statement? அது தெரியும் உங்களுக்கு இல்லையா? ஏற்கனவே நம்ம கொடுத்தது தான். while of condition first என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னங்கிற வேல்யூ, அதாவது என்ன இனிஷியல் வேல்யூ நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யும், செக் பண்ணும். while of n equal n is less than or equal to, then what is the condition to give any number இல்லையா, அது செக் பண்ணிவிட்டு then after execute the body of the block. எதில், while statementல. பட் do while statement அப்படிங்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், do ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்குது, அந்த கண்டிஷனை பார்த்துக்கோங்க. do அப்படின்னு கொடுத்துட்டு தென் ஆஃப்டர் த பாடி ஆஃப் த லூப் இல்லையா. அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் த பிளாக் ஆஃப் கோட் பிஃபோர் செக்கிங் த கண்டிஷன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டில் என்ன பண்ணும், இந்த கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ த பிளாக் ஆஃப் கோட்ஸ் எக்ஸிக்யூட்டட் பிஃபோர் செக்கிங் த கண்டிஷன் இல்லையா. ஸோ தட் இஸ் த மெயின் கான்செப்ட் ஆஃப் டூ வைல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போது என்ன பண்ணும், டூ வைல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டு எக்ஸிக்யூட் த பிளாக் ஆஃப் கோட், தென் ஆஃப்டர் டு செக் த கண்டிஷன், தென் இட் வில் ரிப்பீட் எகைன் அண்ட் எகைன் அன்டில் டு மீட் எ பர்டிகுலர் கண்டிஷன். அதுதான் டூ வைல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ டூ வைல் ஸ்டேட்மெண்ட்டு எப்போ லாஸ்ட்டில் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும் இல்லையா. கண்டிஷன் செக் பண்ணும்போது தென் ஒவ்வொன்றா கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு தென் லாஸ்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், என்ன கண்டிஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ while n is less than or equal to 10 அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் கண்டிஷன் மீட் பண்ணுறது வரைக்கும் ரிப்பீட் எகைன் அண்ட் எகைன் அன்டில் டு மீட் எ பர்டிகுலர் கண்டிஷன். ஸோ தட் இஸ் கால்டு do while statement and it is also known as exit controlled loop. காரணம் என்ன, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், இந்த கண்டிஷன் while of condition இல்லையா, லாஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். அப்போ அது எக்ஸிட் ஆகிற சமயத்தில் தான் அந்த கண்டிஷனை செக் பண்ணும் இல்லையா. கண்டிஷன் லாஸ்ட்டு சமயம் அப்படிங்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கு ஃபஸ்ட்டில் என்ன ஆகிரும், ஃபஸ்ட்டு பிளாக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும், அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணுது இல்லையா. அப்போ அதனால தான் அதை வந்து எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் அ டெஃபினிஷன் ஆஃப் do while statement. Okay, then after, what is the syntax used to do while statement? So first to give the keyword do, then after open the brace, the next body of the loop இல்லையா. அந்த brace உள்ளுக்கு வந்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துடணும். ஓகே, தென் ஆஃப்டர் க்ளோஸ் த பிரைஸ். ஸோ திஸ் இஸ் சின்டாக்ஸ். ஓகே, எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் சின்டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ இஃப் கண்டிஷன் அதுக்கு சின்டாக்ஸ் இம்பார்ட்டன்ட், டெஃபினிஷன், சின்டாக்ஸு, எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இது கொடுத்தா ஃபுல் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ யூ மஸ்ட் ஸ்பெசிஃபை த சின்டாக்ஸ் ஆஃப் ஆல் ப்ரோக்ராம்ஸ். Okay, so what is the syntax? Do, then open brace, then what is the block of code to be executed, then after close the brace, then while of condition with terminator. Okay, terminator ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அந்த டெர்மினேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, while condition கொடுக்கும், while of condition கொடுக்கும்போது we must put the terminator. So that is the syntax of do while statement. Then after, to give one example about this concept.
ஓகே. ஸோ நார்மல் எப்போவுமே நம்ம கொடுக்குற நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நமக்கு இதுக்குள்ள எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு declare the preprocessors, that is iostream.h. okay, the next function start பண்ணியிருக்கோம் void main of, the next open brace. ஓகே, the next இதுக்குள்ள நம்ம எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா to do the algorithm, otherwise என்ன செய்யணும் ஃப்ளோ சார்ட்டு வரைச்சிருக்கணும். அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரோக்ராம்ஸு போடுறதுக்கு. ஓகே, அப்போ நம்ம இங்கே வந்து ஒரு நேச்சுரல் நம்பர்ஸுக்கு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம என்ன செய்யணும், ஹவு டு பிரிண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு 10 வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்போ 10 வரைக்கும் நமக்கு ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் how many variables needed to print natural numbers. ஓகே, ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இல்லையா. அப்படிங்கும்போது நீங்கள் நினைப்பீங்க எத்தனை வேரியபிள்ஸ் நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன போதும், நமக்கு ஒன்லி ஒன் வேரியபிள் இனஃப் டு பிரிண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா. ஸோ என்னோட வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம், n ஈக்குவல் 0 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ n ஈக்குவல் 0. த நெக்ஸ்ட் ஆஃப்டர் do then after to give the block of codes இல்லையா. n வந்து 0ன்னு கொடுத்தாச்சு. த நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் n வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். அப்போ என்ன ஆயிரும், n வந்து 0ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். ஓகே, த நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா n ப்ளஸ் ப்ளஸ். ஸோ n ப்ளஸ் ப்ளஸ் தட் மீன்ஸ் வாட், n ஈக்குவல் n ப்ளஸ் 1, n ஈக்குவல் n ப்ளஸ் 1. ஸோ தட் இஸ் டு இன்க்ரீஸ் த வேல்யூ. n பிரிண்ட் ஆகிருச்சுன்னு சொன்னால் அடுத்து நமக்கு என்ன நம்பர் வேணும், 1ங்கிறது வேணும் இல்லையா. அப்போ 1 வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், the value of n must be increased. So how can increase the value, n equal n plus 1. So 0 equal 0 plus 1, you got 1 கிடைச்சிரும் இல்லையா. தென் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா கண்டிஷன் செக் பண்ணும் இல்லையா. அதாவது the block must be executed. பிளாக் வந்து என்ன ஆகிட்டு இருக்கீங்கன்னா அந்த நம்ம வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும் இல்லையா. the next 1, அப்போ 1. the next after go to என்ன ஆகும், இனிஷியல் ஸ்டேஜுக்கு போகும், n ஈக்குவல் 1 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணும். அதுக்கப்புறம் தென் do the next print 1, the next n plus plus, that means 1 plus 1 2 3 4 and so on. ஓகே, ஸோ இப்படி நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அப் டு எப்போ கண்டிஷன் n is less than or equal to 10 ஈக்குவல் 10 ஆகிறது வரைக்கும் நம்ம கண்டிஷன் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகும், நம்ம வந்து the loop is repeat again and again. ஓகே, தென் 10 ஆகும்போது என்ன ஆகிரும், எக்ஸிட் ஆகி வெளியாகிரும். ஓகே, ஸோ இதுதான் அந்த நேச்சுரல் நம்பரோட ப்ரோக்ராம் அப்படிங்கிறது யூஸிங் do while ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இதை வச்சு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ், தென் மல்டிப்ளிகேஷன் டேபிள், ஓகே நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் ஸ்கொயர், இந்த மாதிரி உள்ள எல்லா ப்ரோக்ராம்ஸும் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, எவ்வளோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் do while ஸ்டேட்மெண்ட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபார் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபார் லூப், அதாவது நம்ம இன் எனி ஹை லெவல் லாங்குவேஜ் தட் மீன்ஸ் மோர் தேன் ஒன் கான்செப்ட் இஸ் தேர். ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஆல் ஹை லெவல் லாங்குவேஜஸ் mostly that means more than one functions we can use for statement, because for statement is efficient and very easiest way to access more than one datas. Okay, so comparing with the other two loops, while loop, do while loop, இந்த ரெண்டு லூப்பையுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஃபார் லூப் அப்படிங்கிறது வந்து ஸோ மோஸ்ட் எஃபிஷியன்ட் லூப். எதுக்காக வேண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் தேன் ஒன் டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் தென் ஆஃப்டர் டு இனிஷியலைசேஷன், அப்டேஷன், கண்டிஷன்ஸ் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்குமே நமக்கு ஃபார் லூப்பு தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து வளர ஈஸியஸ்ட் ஒரு லூப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ அந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் எந்த பர்பஸுக்குமே நம்ம கூடுதலாக யூஸ் பண்ணுற ஒரு லூப்பும் கூடி. ஓகே, ஸோ while loop is a entry controlled loop, do while loop is a exit controlled loop, and for loop is a entry enrolled loop. Okay, so please just note this point, entry enrolled. Okay, entry enrolled loop. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நான் இங்கே கொடுக்கல, நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்பு,
exit control loop and entry enrolled loop. So for loop is a entry enrolled loop. Okay, the next, so listen the definition of for statement. A loop is used for executing a block of statements repeated until a particular condition is satisfied. Okay, so as usual the same concept of recursion process. Recursion அப்படினா என்ன அர்த்தம்? Repetition அப்படிங்கிறது. Repetition, the same calculations again and again repeated until to meet a particular condition. So that is the definition of for statement. Okay, அப்போ ரிகர்ஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னது, இந்த ஃபார் லூப்புக்கு, வைல் லூப்புக்கு, டூ வைல் லூப்புக்கு எல்லாத்துக்குமே டெஃபினிஷன் அதுதான் இல்லையா? பிகாஸ் லூப்பு நம்ம யூஸ் பண்ணுறதே ஒரு ரிப்பீட்டேஷன் கான்செப்டுக்கு வேண்டி தான் அந்த லூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஃபார் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் என்ன பண்ணுறது, இந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ் என்ன ஆகுது, ரிப்பீட்டட் எப்போ வரைக்கும், until to meet a particular condition. Okay, so that is a for statement. Then next, to use a syntax. Okay, what is syntax? For of initial value, then terminator, test, then terminator, increment. Okay, initial value. இப்போ initial value அப்படின்னு கொடுக்கும்போது initial inti initial underscore value அப்படின்னு எழுதணும். ஓகே, இங்கே வந்து ஹைஃபன் மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஃபாருக்கும் இதில் வந்து ஸ்பேஸ் வந்து தேவை கிடையாது. ஓகே, அதே எடுத்துருங்க. ஓகே, ஸோ ஃபார் ஆஃப் இனிஷியல் வேல்யூ, தென் ஆஃப்டர் டு புட் த டெர்மினேஷன். ஓகே, ஆஃப்டர் புட் த டெர்மினேஷன். த நெக்ஸ்ட் டெஸ்ட் கண்டிஷன், தென் இன்க்ரிமெண்டேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபார் கொடுத்துட்டு அந்த இனிஷியல் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ நம்ம செட் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் n = 0 அப்படி நம்ம செட் பண்ணிட்டோம்னா இனிஷியல் வேல்யூ ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் வாட் இஸ் த test condition. அப்போது initial value set பண்ணிட்டோம்னா, so that is terminated. That means completed that assignment value. That means because to assign a initial value of a particular variable, அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே முடிஞ்சதுனால நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், டெர்மினேஷன் வச்சுருக்கோம். தென் ஆஃப்டர் வாட், கண்டிஷன் இல்லையா, க்ரைட்டீரியா ஆர் டெஸ்ட், இது எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும். டெஸ்ட்டுன்னு கொடுத்தாலும் ஓகே, எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாலும் ஓகே, க்ரைட்டீரியா ஆர் கண்டிஷன். ஸோ வாட் எவர் யூ மே பி. ஓகே, எந்த கண்டிஷன் வேணாலும் உங்களுக்கு கொடுக்கலாம். தென் ஆஃப்டர் டு புட் த செமிகாலன். ஓகே, டெர்மினேட்டர். தென் ஆஃப்டர் வாட், இன்க்ரிமெண்டேஷன் ஆர் டிக்ரிமெண்டேஷன், தட் இஸ் அப்டேஷன். இன்னும் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் டிக்ரீஸ் ஆகணும். So that is the concept. Okay, so for of initial value, test, then incrementation, then afterward open the brace, the next action 1. Okay, so what are the block of statements in between braces இல்லையா? அந்த ஃபார் லூப் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி என்ன பிளாக் ஆஃப் கோட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை என்ன செய்யணும், ஓப்பன் பிரைஸ் உள்ளுக்கையும் க்ளோசிங் பிரைஸ் உள்ளுக்கையும் நம்ம என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். ஓகே, ஸோ தட் இஸ் த ஆக்ஷன் 1. ஓகே, தென் ஆஃப்டர் வாட், தென் நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் முடிஞ்ச உடனே தென் நெக்ஸ்ட்டு இஃப் இட் இஸ் நமக்கு வேறு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆக்ஷன் 2க்கு நம்ம போகலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு பேராந்திசிஸ் இருக்குது, அது நீங்கள் இது வேண்டாம், இது அதை கட் பண்ணிடுங்க. ஓகே, ஆக்ஷன் 2, தென் நெக்ஸ்ட்டு டெர்மினேட்டர். Okay, so that is the syntax. So once again I repeat the syntax of for statement. For of initial value, semicolon, test, semicolon, increment, semicolon, then closing parenthesis, then after open brace, then action 1, then closing brace. Okay, then action 2, then put the terminator. So that is the syntax of for statement. Okay, initial value எழுதலாம், initialization அப்படின்னு எழுதலாம், க்ரைட்டீரியான்னு எழுதலாம், கண்டிஷன் எழுதலாம், ஆர் எக்ஸ்ப்ரெஷன் எழுதலாம், தென் அப்டேஷன் ஆர் இன்க்ரிமெண்டேஷன் டிக்ரிமெண்டேஷன் எப்படினாலும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஆஃப்டர் டு கிவ் அன் எக்ஸாம்பிள் அபவுட் ஃபார் லூப், தென் வாட் இஸ் தட், ஹேஷ் இன்க்ளூட் iostream.h, தென் white main ஆஃப். ஓகே, ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரோக்ராம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற அதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்கேயும் நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து சிம்பிளான கான்செப்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ இன்ட் என் அப்படின்னு செட் பண்ணியாச்சு இல்லையா, இன்ட்டு n செட் பண்ணியாச்சு. தென் ஓகே, வாட் இஸ் த இனிஷியல் வேல்யூ, n = 0. தென் வாட் இஸ் த கண்டிஷன், தட் இஸ் n is less than or equal to 10. தென் வாட் இஸ் த இன்க்ரிமெண்டேஷன், n = n plus 1, that is n plus plus. ஓகே, n plus plus. டெர்மினேஷன் விட்டு போயிருக்கு, அந்த டெர்மினேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, டெர்மினேட்டர் விட்டுருக்குது. ஓகே, டெர்மினேட்டர் வச்சுட்டு தென் ஆஃப்டர் க்ளோசிங் த parenthesis. Then next after open brace, then what is the statement here, only one statement is there. What is that, actually to
print the statement இல்லையா என்னது நமக்கு என்னோட வேல்யூ மட்டும் நமக்கு print பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு n 0 ஆகும் அப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் இன்க்ரிமெண்டேஷன் ஆகும் அப்புறம் என்ன செய்யணும் ப்ளஸ் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் ஓகே சி அவுட்டு ஆப்ரேட்டர் கொடுத்துருக்குறோம் தென் என் கொடுத்துருக்குறோம் தென் நெக்ஸ்ட்டு ஒன் மோர் ஆப்ரேட்டர் தென் ஸ்லாஷ் என் எதுன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து 0 அப்படிங்கிற ஆன்சர் வரும் 0க்கு அப்புறம் தான் 1 2 அப்படிங்கிறது வரும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இனிஷியல் வேல்யூ 0ன்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கிறோம் அப்போ அதனால நமக்கு என்ன ஆகும் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0ன்னு தான் பிரிண்ட் பண்ணும் த நெக்ஸ்ட் 1 இல்லையா அப்போ ஸ்லாஷ் என் அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் வர்றதுக்கு வேண்டி தான் ஸ்லாஷ் என் அப்படின்னு கொடுத்துருக்கோம் தட் மீன்ஸ் ஸ்கிப்பிங் டு நெக்ஸ்ட் லைன் அதர்வைஸ் டு கிரியேட் ஏ நியூ லைன் அதான் ஸ்லாஷ் என் அதுக்கு வேண்டி தான் இங்கே என்ன செஞ்சுருக்கோம் சி அவுட் என்னன்னு கொடுத்துட்டு த நெக்ஸ்ட்டு ஒன் மோர் அவுட்புட் ஆப்ரேட்டர் தென் ஸ்லாஷ் என் தென் ஆஃப்டர் க்ளோசிங் த பிரைஸ் தென் கெட் சிஹெச் தென் brace close பண்ணியாச்சு then after to compile the program then next to execute the program so what is the output you have get it then what 0 1 2 3 up to 10 so these are the output values of natural numbers using for statement okay so very simplest program using for statement okay அப்போ இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள் அப்போ இது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கிளியர் பண்ணணும் ஓகே இதே ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணணும் okay so this is the task for today's work okay what is that so I can get the result then 10 9 8 7 up to 0 okay அப்போ எனக்கு வந்து வேல்யூ என்னென்னு கிடைக்குன்னா ரிவர்ஸ் ஃபார்மேட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகே அப்போ அதுக்கான ப்ரோக்ராம் நம்ம எழுதணும் ஸோ வாட் இஸ் த சேஞ்சஸ் இன் திஸ் பிளாக் அது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொடுத்தோம்னு சொன்னால் என்ன ஆயிரும் நமக்கு ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும் ஓகே ஸோ திஸ் இஸ் அ டாஸ்க் ஓகே ஸோ ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் about do while statement and for statement okay if you have any doubt then you can ask okay thank you